ஜெயஹிந்த் நண்பர்களே, ஒரு ஒரு குட் நியூஸ். ஆர்பிஎஃப்க்கு நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேக்கன்சி டேட் எப்போ அப்ளிகேஷன் போட போகிறாங்க அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இது மொத்தம் வந்து 8000 ப்ளஸ் வேக்கன்சி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எப்போ டேட் வருங்கிறத வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்பிஎஃப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. வேக்கன்சி இஷ்யூ பண்ணி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கப்புறம் மொத்தம் வந்து ஒரு 5 மாதம் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு அஃபீஷியலாகவே நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸை இப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதம் அப்படின்னா, ஜூலை அண்ட் ஆகஸ்ட். இந்த 2 மாதத்துக்குள்ளே நமக்கு ஆர்பிஎஃபோட நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியே வரப்போகுது, எக்ஸாம் டேட் வெளியே வரப்போகுது. இந்த மாதம் எக்ஸாம் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு ரெடியாகுங்க. ஏன்னா ஆர்பிஎஃபோட ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப லேட் ஆகும். எஸ்எஸ்சி ஜிடியோட லேட் ஆகும். அதனால பாருங்கள், இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு 5-6 மாதம் ஆச்சு. இப்போ தான் டேட்டை இஷ்யூ பண்ண போகிறாங்க. அதனால ஆர்பிஎஃப் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் 8000 ப்ளஸ் வேக்கன்சி கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். கான்ஸ்டபிளுக்கு அட்டன் பண்ணலாம், எஸ்ஐக்கு அட்டன் பண்ணலாம். ஆல்ரெடி இதை பற்றி ஃபிசிக்கல், ரன்னிங், மெடிக்கல் இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப காம்படிஷன் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும். ஏன்னா ரயில்வே போலீஸில் வேலை கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாமானிய விஷயம் கிடையாது. பயங்கரமான வெல்ஃபேர், போனஸ், இந்த மாதிரி பயங்கரமான ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்க காரணமே அதிகமான ஒரு சேஃப்டியான ஒரு ஜாப்பு ரயில்வே போலீஸு. நல்ல சம்பளமும் கூட. டியூட்டி ரொம்ப ரிஸ்க்கு கிடையாது, ரொம்ப ஈஸியான டியூட்டி. அதனால ரொம்ப பேர் வடநாடுகள் இருந்தும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, ரொம்ப பேர் அட்டன் பண்ணுவாங்க. அதனால நீங்களும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தைரியமாக எஸ்ஐக்கு அட்டன் பண்ணுங்கள். ரயில்வே போலீஸுக்கான எப்படி படிக்கிறதுங்கிற புக்ஸு வாங்கி படிங்க. நீங்கள் எப்போ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செட்டில் பண்ண முடியும், செட்டில் ஆக முடியும், ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ கஷ்டப்படுறதுக்கு யோசிச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக கூலி வேலைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும், ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிற மாதிரி இருக்கும். போலீஸ், ஆர்மியை பொறுத்தவரை உங்களுக்கு டைம் டு டைம் டியூட்டி. இப்போ 3 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ரெஸ்ட்டு. இல்லை 1 நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, மும்பை டு டெல்லி, இல்லை டெல்லி டு சென்னை, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அடுத்த ரெஸ்ட் உங்களுக்கு. டைம் டு டைம் ரிஸ்க்கு கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் பாஸ் ஈஸியாகும். சிவிலுக்குள்ளே நீங்கள் வேலை செய்கிறது, சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப டைம் ஈஸியாகும். ஆர்மியோட ரயில்வே போலீஸு ஈஸியான வேலை தான். ரொம்ப காம்படிஷன் இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிங்க. எதை படிக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஏன்னா நமக்கு எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும். அதனால் நல்ல ஒரு நோட்ஸ் எடுத்து நல்ல ரிசர்ச் பண்ணி படிங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி வரும் அப்படின்னு. 2வது ஃபிசிக்கலில் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் ரொம்ப 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 முக்கியம். ரன்னிங்லேருந்து, எஸ்ஐக்கில் ரன்னிங்லேருந்து, ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் பக்காவாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ரெடியானால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு எஸ்ஐ ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆயிரும். 10 வருஷத்தில் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி டிஎஸ்பி, அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. 8000 ப்ளஸ் வேக்கன்சி. தமிழ்நாடு சர்க்கிளுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு தெரியல. மினிமம் ஒரு 8000னா மினிமம் 700, 800, 500, மினிமம் 500, 600க்கு மேலே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டிகிரி முடிச்சிங்கன்னா எஸ்ஐக்கு அட்டன் பண்ணுங்கள். 10th +2 முடிச்சிங்கன்னா கான்ஸ்டபிள் அட்டன் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஜாப் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ரயில்வே போலீஸு பெஸ்ட்டான ஜாப். ஆனால் ரொம்ப லேட்டாக ப்ராசஸ் ஆகும், ஆனால் பெஸ்ட்டான ஜாப். நல்லா வேல்யூபுளான ஜாப் தான். நல்ல போனஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அதனால் ரொம்ப கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணி எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இதை பற்றி ஃபிசிக்கல் கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே ஒரு டைம் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னா 6 மாதமோ 5 மாதம் முன்னாடி கொடுத்துருக்கேன். பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்போ வரும் எப்போ வரும், நீங்கள் சொன்ன டேட் தாண்டிடுச்சே அப்படின்னு. ஆனால் ஆர்மி போலீஸ் பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க, ஆனால் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்ல மாட்டாங்க. அது கன்ஃபார்மாக அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு உட்காரும்போது தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த டேட் வந்து ஜூலை, ஆகஸ்ட்டில் மைண்டில் வச்சுக்கோங்க. டேட் வெளியானதுக்கப்புறம் நான் ஷார்ட் வீடியோ போகிறேன், செக் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.